எல்லோருக்கும் வணக்கம். ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புல்ஸ் காலையில போட்டு அடி வெளுத்து விட்டுருக்கு நண்பர்களே. இதன் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் நிஃப்டி 600 பாயிண்ட் ஒரே நாளில் லோ லெவல்ல இருந்து ரெக்கவரி ஆயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி நம்ம அங்கேயே உட்காந்துக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஃபைட் பேக் ஃப்ரம் காளைகள். சமீபத்தில் கூட நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க 80,000க்கு கீழே சென்செக்ஸ் போயிருமோ அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரே நாளில் 80,000 ரேஞ்சிலேருந்து 82,000 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கூட பாருங்க ஒரு செய்தி, தமிழ்நாடு சிஎம் வந்து 5 கோடி கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் 18 வயசுல ஒருத்தர் வந்து வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்கார் செஸ்ல, குகேஷ் அப்படின்னு ஒருத்தர். அப்போ அவருக்கு 5 கோடி கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா, அடடா எங்களுக்கு இப்படி யாரும் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னு கேளுங்க, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல நம்ம தப்பித்தவறி ஒரு நல்ல ஒரு தொழில தான் இருக்கோம். இந்த தொழில லோ லெவல்ல ஏதாவது ஒரு ஸ்டாக்குகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரே நாள்ல 2-3% கூட இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நேற்று யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கலாம். ஆக ஒரு நல்ல தொழில் இருக்கக்கூடிய நாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்குமே ஒரு காலத்தில் 5 கோடி அப்படின்றது வேற யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு மார்க்கெட்டே நம்மளுக்கு கொடுத்துரும். அதுல இந்த நிஃப்டி பேங்க் எல்லாம் பாருங்க, அவனும் லோ லெவல்ல இருந்து இன்னைக்கு ஒரே நாள்ல 1000 பாயிண்ட் ஏறி இருக்கான்னா, அந்த ஆப்ஷன்ல 100 ரூபாய் இருக்கிறவன் 500 ரூபாய் போனானோ 1000 ரூபாய் போனானோ ஒரே நாள்ல எவ்வளவு பேரு அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான் யோசிச்சு பாருங்க. ஆக நாம் இருக்கின்ற தொழில் நல்ல அருமையான தொழில். அதுல இன்னைக்கு ஒரு நல்ல இனிய நாள், கார்த்திகை தீபம் வைக்கிற அன்னைக்கு மார்க்கெட் இப்படி லோ லெவல்ல இருந்து நிஃப்டி 600 பாயிண்ட் ஏறி இருக்கான்னா அருமையான நாள் நண்பர்களே. சில நேரங்களில் மார்க்கெட்ல நம்மளுடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வர்ற எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த செபியினுடைய விஷயங்கள் ஏதாவது ஒன்று மார்க்கெட்ல வந்துச்சுனாவே மார்க்கெட் என்ன பண்றான்னா ஒரு டான்ஸ் ஆடுறான். இன்னைக்கு இதுவுமே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நாளேடுகள்ல நான் என்ன ஒரு நியூஸ் பார்க்குறேன் அப்படின்னா, செபி ப்ரொபோசஸ் அலோவிங் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டு பார்ட்டிசிபேட், அதாவது அல்கோ ட்ரேடிங். அதாவது செபியினுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, ரொம்பவுமே ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணி தான் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி 1 லட்சம் கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கடந்த சில வருடங்கள்ல ஆப்ஷன் ட்ரேடிங் முதல் கொண்டு பல்வேறு ட்ரேடிங் வகைகளை இழந்திருக்காங்க. அது முக்கியமா இந்த அல்கோ ட்ரேடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றதுனால இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப ரீட்டைலருக்கும் ஏன் நம்ம இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு என்னன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெருசா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஆல்கோ ட்ரேடிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய புரிதல் என்ன, என்னுடைய புரிதல் என்னன்னு சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சே நிறைய ரீட்டைலர்ஸ், நிறைய ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஓன் ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலியமாகவே, ஏபிஐ மூலியமாக, அவங்களுடைய புரோக்கர் மூலியமாக அல்கோ ட்ரேடிங், அதாவது கண்டிஷன்ஸை எழுதி அந்த கண்டிஷன்ஸ் படி ஆர்டர் ட்ரிகர் ஆகணும், பையிங்கோ செல்லிங்கோ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் படி ஆர்டரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன புதுசா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அலோவ் பண்றாங்க, அதுல என்ன நுணுக்கங்கள் அப்படின்றது ஃபுல்லா என்னால விலாவரியாக படிக்க முடியவில்லை. ஆனா இது ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் அப்படிதானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சீக்ரெட் இன்னொருத்தன் கற்றுக்கிட்டு போய் எங்களுக்கு லாபம் கம்மியாகுது, 8,000-10,000 கோடி லாபம் வர வேண்டிய இடத்துல கம்மியாக வருதுன்னு அங்கே கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதே அல்கோ ட்ரேடிங் அதே மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். பட் என்னுடைய புரிதல் என்னன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி சில ரீட்டைலர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான், பட் அல்கோ ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் உங்கள் பேரை பதிய வச்சுக்கிற மாதிரிலாம் எதிர்காலத்தில் வரலாம். இந்த பேப்பர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைச்ச உடனே அதை படித்து பார்த்துட்டு முழு தகவல்களை கொண்டு வரேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நியூஸ், இன்னைக்கு வர்றது எல்லாமே மிகப்பெரிய செய்திகளாக இருக்கு. அதாவது இந்த சில்வர் பீஸ் அப்படின்னு ஒரு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், சில்வரை அடிப்படையாக கொண்டு ஆடுறது, அது 4.5% இறங்கி இருக்கு. ஓ மை காட்,
சமீபத்தில் தான் ஏறிக்கிட்டே போனா அப்புறம் 91 ரூபா 50 பைசால இருந்து அப்படியே 87 ரூபாய்க்கு 4% அடி வாங்கியிருக்கு. நான் உடனே போய் கோல்டு பீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உலக அளவில் அந்த காலத்திலிருந்தே சில்வருக்கும் கோல்டுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கோல்டு ஏற்றிக்கிட்டே போனால் அப்புறம் சில்வரையும் ஏற்றுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கோல்டு என்னைக்காவது இறங்க ஆரம்பிச்சதுன்னா சில்வரையும் இறக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்பு அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ கோல்டு பீஸ் இன்னைக்கு 4% இறங்கிருந்தா மிகப்பெரிய செய்தியாச்சே அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தா வெறும் 1% தான் இறங்கியிருக்கு. அதுலேயும் நான் போய் கோல்டு ரேட் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி நான் போட்டு பார்க்குறேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக காமிக்கல. மேபி அந்த 1.5% இறங்கினது நாளைக்கு தான் அப்டேட் பண்ணி காமிப்பாங்க போல. இது வியாழக்கிழமை, ஒரு நாள் பிந்தைய டேட் மட்டும்தான் காமிக்கிறாங்க போல இந்த மாதிரி. அப்போ யார் இன்னைக்கு இப்போ போய் கோல்டு வாங்கிடாதீங்க, நாளைக்கு போய் வாங்குங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறையா கடைகளில் வந்து இன்னைக்கு டேட்டு, இப்போ 1 மணி நேரத்துக்கு டேட்டு, அந்த மாதிரி வச்சு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் யாராவது நேரத்தை டேட்டை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுக்கும் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே கோல்டு வாங்க போகிறவங்கெல்லாம் நாளைக்கு போய் வாங்குங்க. நான் சும்மா தமாஸ் சொன்னேன். நீங்கள் போயிட்டு அந்தந்த கடைக்காரங்களை கேட்டு பாருங்க, என்னங்க திடீர்னு இப்படி ஷேர் மார்க்கெட்டில் 1.5% கம்மியாக காட்டுறாங்க, இங்கே எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க. ஆமாங்க, எல்லாம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நகை எடுக்கிறாங்க, 1.5%னா அப்போ என்ன கணக்காகிறது? நண்பர்களே, நிறைய பேர் ஐபிஓ மூலியமாக சம்பாதிக்கிறதுக்கு என்னவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ இன்று க்ளோஸ் ஆகிவிட்ட இந்த 3 ஐபிஓக்களை விட்டுருங்க. இன்னுமே ஒரு ஐபிஓ இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ்ன்றது நேற்று ஓப்பன் ஆன ஐபிஓ. அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1329 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க. அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி ஒரு ஷேருக்கு 4.5 பேர் போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட 5 பேர்னு வச்சுக்கிங்களேன் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல. அந்த வகையில் வந்து இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னா ஒரு டீசென்டான ஒரு 28 to 25% மேபி லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன் ஐபிஓ அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை நல்ல ஐபிஓக்கள் ஒரே சமயத்தில் வெளியிட்டால் எத்தனையில் அப்ளை பண்ணுறது? நண்பர்களே, மார்க்கெட் இந்த வாரம் எதிர்பார்த்ததா நல்லா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அமெரிக்காவிலிருந்து வருகின்ற செய்தி, எங்களிடம் வேறு எந்த செய்திகளும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்திய மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லிடுச்சு இந்த வாரம் தொடங்கும் போதே. அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவினுடைய மார்க்கெட் வந்த செய்திக்கு நம்ம லேசாக ஒரு 90 பாயிண்ட் நேற்று இறங்கி தான் இருந்தோம் வால்டிலிட்டியில். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வந்த செய்திக்கு, இன்ஃப்ளேஷனுக்கு பிளஸ் செபியினுடைய அந்த டேட்டாவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை மேல் நோக்கி 400 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. அப்ப இந்த வாரமே இப்படின்னா அடுத்த வாரத்திலிருந்து அமெரிக்காவிலிருந்து இன்னொரு செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரேட் கட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது ஒருவேளை 0.0751 ஏதோ ஒரு நம்பர் எப்படி வந்தாலும் அது மார்க்கெட்டுக்கு அடுத்த வாரத்தில் பாசிட்டிவா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, அவங்க ஏதாவது ஒரு -1% அப்படின்னு யார் எதிர்பார்க்காத மாதிரி குறைச்சு விட்டா நம்ம ஆர்பிஐக்கு வேற வழி இல்லை. அவங்க ஷெட்யூல்டு மீட்டிங்ல தான் போய் ரேட் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் ராத்திரியோட ஏப்பா நீ ஏற்கனவே எங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சு நாங்கள் இன்னும் குறைக்காம இருக்கோம், நீ இந்த மீட்டிங்லேயும் ஒன்றை குறைச்சி விட்டிங்கன்னா நாங்கள் இனி பிப்ரவரி வரைக்கும்லாம் தாங்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் ராத்திரியே குறைச்சி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நண்பர்களே, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை பாருங்க, மனசுக்குள்ள எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வருது. அட சென்னையில் ஒரு ரோட்டு கடையில் ஒரு இட்லி கடையை போட்டு வித்தாவே ஒரு நாளைக்கு 2000 5000ன்னு பணம் பார்க்கலாம் மாதிரி நம்ம மனசுல தோணுது. ஒரு திருச்சியில் ஒரு கடை, கோயம்புத்தூர்ல ஒரு கடைன்னு எங்கே போய் எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பிறகு. ஆனால் இப்போ பாருங்க, வெறும் 2327 காலி பணியிடங்கள் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அப்படின்ற தேர்வு நடத்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 5,80,000 பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை இடத்துக்கு? வெறும் 2327 இடத்துக்கு. நான் என்னங்கன்னா, இப்படி கவர்மெண்ட் பணியிடங்களை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறத விட நம்ம இப்படி தனியாக தொழில் பண்ணோம்னாவே வேற லெவலில் வெளியே வந்துடலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு முக்கிய காரணம் காலையிலேயே ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மெட்டல்ஸ் தான். இப்போ க்ளோசிங் டைம்லேயும் அவன் ஒன்றும் பெருசாக ரெக்கவரி ஆகலை. கிட்டத்தட்ட செயில் என்எம்டிசின்னு எல்லாமே 3% 4% இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசில் பதிவு வச்சுங்க. இந்த அமெரிக்காக்கார சந்தோஷமா இருந்தால் நம்ம குரூப்பில் இந்த ஐடி தான் முதல்ல ஏறுவான். அதுக்கப்புறம் ஃபார்மா இது போன்ற கம்பெனியில் எக்ஸ்போர்ட் ஓரியன்டான கம்பெனிகள்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறுவானுங்க. ஸோ அமெரிக்கா நல்லா இருந்தால் ஐடி நம்ம இதில் பட்டைய கலப்போம். இப்போ கூட கடந்த 2 வாரத்தில் அருமையான லாபத்தை கொடுத்துருக்கான் ஐடி. அதே சைனா நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு செக்டர், இந்த ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்கிற மாதிரி மெட்டல் செக்டர் தான் பரப்பானு. ஏன்னா சைனாவுன கட்டுமான பணிக்கு ஏகப்பட்ட மெட்டல்ஸ் தேவைப்படும்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் மெட்டல் ஓரியன்டான ஸ்டாக்ஸை நம்ம இந்தியாவில் ஏற்றி விடுவாங்க. ஸோ மெட்டல் இறங்கி இருக்குதுன்னா நம்ம வேற ஒன்றுத்தையும் பார்க்க வேண்டாம். சைனாவில் ஏதாவது பேட் நியூஸ் இருக்கா, அங்கே ஏதாவது இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணுறாங்களா, அதை மட்டும் நம்ம பார்த்தா சரி. இன்னைக்கு நடந்தது அதுதான். சைனாவில் எக்கனாமி ரிலேட்டடான பேட் நியூஸ் இருந்தது, அதனால பாவம் மெட்டல் செக்டர்லாம் புடி வச்சு அடி வெளுத்து விட்டாங்க. நண்பர்களே, இப்போ ஒரு கம்பெனியினுடைய நியூஸ் பற்றி சொல்ல போகிறோம். அது ஒன்றும் பெரிய முன்னணி கம்பெனியெல்லாம் கிடையாது. அந்த பேர் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனி தான். அவனுங்கெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த ஸ்வான் எனர்ஜி அப்படின்ற ஷேர் பண்ணியிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் போய் ஒரே ஒரு மாதம், இந்த ஒரு மாதத்தில் போய் எடுத்து பார்க்கும்பொழுது 500 ரூபா ரேஞ்சில் இருந்த ஷேர் இன்னைக்கு 780 ரூபா, கிட்டத்தட்ட 50% ஒரே மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது ஏன் நாங்கள் வச்சிருக்கிற ஷேர்லாம் இப்படி ஏற்றி விட மாட்டேங்கிறீங்க? இப்படி நாங்கள் வச்சிருக்காத கேள்விப்படாத ஷேர்களா? இது கேள்விப்படாதனால இல்லை, இது பெரிய கம்பெனி தான். 24,000 கோடி மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி தான். பட் இருந்தாலும் நம்ம கையில் இல்லாத கம்பெனியாக பார்த்து இப்படி ஒரே மாதத்தில் 50% ஏற்றி விட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த பங்கை எடுத்து பார்க்கும்பொழுது சமீபத்தில் ஒரு அருமையான சப்போர்ட். மார்ச் மாதத்தில் இந்த வருஷத்தில் என்ன ரேட் வந்து விழுந்தானோ அதே ரேட் வந்து விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி 50% 2 முறை இந்த ஒரு வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்தவன் இப்போ 3வது முறையாக இன்னொரு 50% இந்த ஒரே வருஷத்தில் ஒரே இடத்துல இருந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா 150% அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக விற்றவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஸ்வான் எனர்ஜி அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இதில் பெரிய ஆளு யாராவது பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸ் எல்லாம் பணம் போட்டிருக்காங்க, எஃப்ஐஸும் பணம் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியில் 1/4% இவங்க தான் வச்சிருக்காங்க. ஐ எம் வெரி சாரி, வீக்கெண்டு சமயத்தில் கோட்டர் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் பேசிட்டேன், மன்னிச்சிங்க. நிறைய பேர்த்துக்கு இது ஒரு ஞாபகமாக போயிடும். நான் வேணா அந்த வேர்டை வாபஸ் வாங்கிறேன். கோட்டர் இல்லை, கால் பகுதி. நண்பர்களே, மார்க்கெட் இப்படி கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கிறதுனால, இன்னைக்கே நிஃப்டி 219 பாயிண்ட் ஏறி இருக்கிறதுனால எல்லாருக்கும் இப்போ மனசில் என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, கிறிஸ்துமஸ் வந்து வர டிசம்பர் 25, இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 நாள் இருக்கு. பொதுவாக சாண்டா கிளாஸ் ராலின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு மட்டும் இல்லை, உலக அளவில், அதுலேயும் குறிப்பாக அமெரிக்க மார்க்கெட்டுகளோட இது அடிக்கடி நிகழ வாய்ப்பு இருக்கு. சில வருடங்களில் நடக்கும், சில வருடங்களில் நடக்காது. அதாவது டிசம்பர் வர்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் ஏத்துறக்கோ அல்லது அந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டை ஏத்துறக்கோ பல நேரங்களில் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் சாண்டா கிளாஸ் ரேலி அப்படிம்பாங்க. அப்படி ஒரு ரேலி வந்து அடுத்து வரக்கூடிய இன்னொரு 15-20 நாளுக்குள்ள மார்க்கெட்டை பழைய ஹை, பட்டாசு வேற வெடிக்குது, மார்க்கெட்டை பழைய ஹை 26,000 வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பா ஒரு நல்ல பெரிய அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய ப்ளம் கேக் வாங்கி நாங்க மட்டும் 4 பேர் சாப்பிடுவோம். நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலே அந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் அந்த ப்ளம் கேக், அது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு கொண்டாடிக்க வேண்டியதான். இப்படி இந்த சாண்டா கிளாஸ் ரேலி மட்டும் வந்து இந்த வருஷத்திலேயே இந்த 26,000 தாண்டிடுச்சுன்னா. நண்பர்களே, சமீபத்தில் கூட இந்த ஐஓபி ஷேருக்கெல்லாம் ஐடி ரீஃபண்ட் கிடைக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது நிறைய இப்போ இன்னைக்கு கூட ஜொமேட்டோக்கு ஏதோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்த சமயத்தில் ரீஃபண்டே கிடைக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஐஓபி மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தெரில. ஏன்னா அவன் பெருசாக ஏறி வரல. 44 ரூபாயிலிருந்து 55-60 ரூபாயில வந்திருக்கான். அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 84 ரூபாயில இருந்த ஸ்டாக் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த நியூஸ் எல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு ஒரு 80 ரூபா நோக்கி அடுத்த வருஷத்தில் வந்ததுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போதைக்கு இப்போ அவன் ஏக்கத்தில் இருக்காங்க. நண்பர்களே, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த குப்பிட்டுன்னு ஏதோ ஒரு கம்பெனி அதை ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் கும்பா பாடிடுச்சு. ஈஸி மை ட்ரிப்னு ஏதோ ஒரு ஷேர் அதையும் பிரித்து விட்டாங்க. அப்புறம் அது கீழே இறங்குச்சு. அது மாதிரி நிறைய ஷேர்களை உதாரணம் சொல்ல முடியும். ஏறிட்டே இருந்த பங்கு போனஸோ ஸ்பிளிட்டோ ஆனதுக்கப்புறம் அது பெருசாக ஏறாது. ஆனால் அதே சமயம் திரும்பி ஏறக்கூடிய பல பங்குகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக தான் இந்த ஷேர் மார்க்கெட் பார்க்குது. அந்த வகையில் இந்த சக்தி பம்பை சமீபத்தில் தான் பிரித்து விட்டாங்க. போனஸை இதை கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா 5% மேல் நோக்கி ஏறினது மட்டும் இல்லை, கடந்த 5 நாட்களாகவும் இதுதான் இருக்கிறதுலே ஹை ரேட். கடந்த ஒரு மாத அளவில் பார்க்கும் பொழுதும் ஸ்பிளிட் ஆகினதுக்கப்புறம் கீழே இறங்கினவன், போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்கினவன் மறுபடியும் அழகாக மேலே ஏறி வந்துட்டான். இட் இஸ் வெரி ரேர் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, சமீபத்தில் தான் இந்த டாடா மோட்டர் விலை ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு பல ப்ராடக்ட்ஸுக்கு. அதே மாதிரி இப்போ அசோக் லைலாண்டுக்கும் அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளினுடைய ப்ரைஸ் வர ஜனவரியிலிருந்து 2% ஏற்ற போகிறாங்க
அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ இப்போ தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஷேர், தடுமாறுலாம் சொல்லக்கூடாது, 180 ரூபா ரேஞ்சிலிருந்து 190 ரூபாயிலிருந்து பாதி தூரம் ரெக்கவரி ஆயிருக்கான். இந்த நியூஸ் அவனை சப்போர்ட் பண்ணி பழையபடி 260 ரூபா வந்துருச்சுன்னா டாடா மோட்டர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு வலிக்கும். ஏன்னா டாடா மோட்டர் இறங்கி கீழே படுத்துக்கிட்டு இருக்கான், அவனும் ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் ஏற்றுறான் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு, இன்னும் பெருசாக ஏறி வரல. பட் இவன் எந்த விதமான நியூஸும் இல்லாமல் அசோக் லைலாண்ட் மார்க்கெட் ஏறினதுலேயே இவன் ஏறி வந்துட்டான். இப்போ அந்த நியூஸு சப்போர்ட் பண்ணி டாடா மோட்டருக்கு முன்னாடியே இவன் போய் இவனுடைய ஓன் பழைய உச்சத்தை தொட்டுட்டா அருமையாக தான் இருக்கும். இந்த ஏபிபி இந்தியா ஷேர்லாம் ஒரு காலத்தில் அவன் பாட்டுக்கு பறந்துகிட்டு இருந்தாங்க நண்பர்களே, கொடி நாட்டிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த கொடி பாவை கிழிஞ்சு தொங்குது. பழையபடி அவனுடைய சுப்ரீமசி காட்டுறதுக்காக பழையபடி 1000 ரூபா 10,000 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஏபிபி ஷேர். நண்பர்களே, இந்த இனிய கார்த்திகை திருநாளில் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி விளக்கு வச்சு அழகாக வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இந்த ஆரத்தி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர், அவங்க வீட்டில் விளக்கே வைக்கல, ஒரே இருட்டாகி கிடக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஷேரினுடைய விலையை எடுத்து பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷத்துல 23%. எப்படி மகிழ்ச்சி வரும்? வராது. 1000 விளக்கு வச்சாலும் வராது அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செகண்ட்ல கூட மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா அவன் கொஞ்சம் கூட மேல் நோக்கி ஏறி வரல, அவன் இருக்கிறதே ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட். இந்த ஷேர் தயவு செஞ்சு எப்படியாவது ஆரத்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. எதிர்காலத்தில் அடுத்த விளக்கு வைக்கிறக்குள்ள அடுத்த கார்த்திகைக்குள்ள பழையபடி 700 வந்துருச்சுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். இன்னைக்கு வேற எதுவும் அதிர்ச்சிகரமான செய்திகள் எதுவும் இல்லைங்க நண்பர்களே. இந்த சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம பார்த்து கவர் பண்ணிட்டோம். ஸோ சில்வர் பீஸ் 4% இறங்கி இருக்கிறது ஒரு அதிர்ச்சி தான். மற்றபடி இன்னைக்கு மார்க்கெட்டை 200 பாயிண்ட் ஏறி இருக்கியே, எங்களுக்கு என்னையே நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி பார்த்தா இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோல கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பெருசாக சந்தோஷமே வரல. ஏன்னா அங்கே 10% 20% ஏறின பங்குகள் எங்கேயுமே இல்லை. ஸ்மால் கேப்ல இல்லை, மிட் கேப்ல இல்லை, மைக்ரோ கேப்ல இல்லை. நம்மளுக்கு வீக்கெண்டில் ஒன்றும் சிறப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. பட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓரியன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு அருமையான வீக்கெண்ட் என்று சொல்லி இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.